நினைவுகளை நாமத்தினாலும் சங்கம கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளின் கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். காலை முதலில் மட்டுமாய் எங்களை வழி நடத்தின தகப்பன் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பையும் கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இணைந்திருக்கிற இணைய போற எல்லா தேவ ஊழியர்களையும் கேட்டுக்கொண்ட நேர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் ஒளிபரப்பானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். நாங்கள் இந்த நாளிலும் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, மட்டுமாய் எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. தகப்பனே, நீங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற தூயாதி தூயவரே, உம்மை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த நாளை தந்து இம்மட்டுமாய் தகப்பனே சங்க வானொலி ஊழியத்தை அப்பா இந்த நேரடி ஒளிபரப்பை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. கொடி கோடி சோஸ்திரம் கத்தாவே. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் இடத்துல கருத்துல தருகிறோம். கதாவே, இந்த நிகழ்ச்சியில் யாவையும் நீங்க பொறுப்பெடுப்பீராக. தகப்பனே, தொடக்கம் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம் இதனுடைய ஆளுகை இதனுடைய வழிநடத்தல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இவர்களை முன்குறித்தீரோ அப்பா, இதனாலும் அவர்களை அழைத்து வரும்படியாக தகப்பனே உம்முடைய சிரத்தில் ஒப்புவிக்கிறோம். தடைகளை தகப்பவரும் சுபத்தை கேட்பவரும் கிருபையை நம்மை விட்டு விலக்காதவரும் நீங்க ஒருவர் மாத்திரமே சப்பா. இந்த நாளும் இந்த சங்கவானடி ஊழிய ஸ்தாபரும் ஊழியருமான பிரதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் கத்தாவே. அப்பா, நம்முடைய பிள்ளையை கொடுத்த தரிசனங்களுக்காக வெளிப்பாடுகளுக்காக அப்பா கொடுத்த உதவிகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னும் உற்சாகப்படுத்துங்க அப்பா, இன்னும் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்க. அவருடைய மேலே பிள்ளைகள் பிற பிள்ளைகள் உறவுகளை தருகிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க கதாவே. அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்த பல்வேறுபட்ட இடங்களிலும் பல்வேறுபட்ட நேர மாற்றங்களும் அப்பா இணைந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யற எல்லா ஊழிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்கி நடத்தும்படியா நல்ல கருத்துக்களை போடு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவே, இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதி உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க நீங்க எழுந்தருளி இருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இதனால இந்த வெளிச்சத்தின் பகுதி ஆஸ்வதித்தலும் உமக்கு பிரியமான விஷயங்களை கற்றுத்தாரும் கத்தாவே. எந்த இடத்திலும் மாம்ச பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடிக்கு தேவ பலனங்களை ஆளுக செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தின் மூத்த ஊழியரான மகேந்திரையாக ஒப்புக்கொடு செபிக்கிறேன். ஐயா, தரிசனங்களை கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். தகப்பனே, உங்களோட பிள்ளையோட கூட இருங்க. இருக்கிற இடத்துல ரத்தத்தால மூடி பாதுகாத்தலுங்க அப்பா. அவருக்கு உண்டான எல்லா தேவையை சந்தேங்க ஆண்டவரே. இன்னும் வல்லமையால் நிரப்பி பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் உறவுகளை ஆசீர்வதிங்க கத்தா. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் வருகிறேன் கத்தாவே. ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று வார்த்தை எழுதியிருக்கப்பா. இந்த நாட்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உமக்காக எழுந்து வந்து கத்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் கத்தாவே. அவளை நீ கனப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. உடைய நாமம் அவர்களுக்கு கூட மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். அதே போல கத்தாவே, இந்த நாளிலும் ஒரு நல்ல கருத்துக்குள்ளால் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கம் முடிவு வரைக்கும் நடந்து தாங்க. தொகுத்து வழங்க தகவலின் சத்துவத்தையும் தாங்க. உடைய நாம ஒன்றை எங்கள் கூட மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரம்ப ஜெபம், பாடல், துதி ஜெபங்கள், வார்த்தையின் வெளிச்ச பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இதனாலும் நாங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தையானது, கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், சங்கீதம் 121 சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறார். சங்கீதம் 121 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர்.
கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்மை காக்கிறவரும் நிழலாய் எங்களுக்கு தொடர்வரும் அவருமாயிருக்கிறார். அதனாலே அவரே இந்த நிகழ்ச்சியில் யாவற்றிலும் காத்து பின்தொடர்ந்து நமக்கு வழிபாடுகளை கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆமென். இந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குடாய் கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்ல போறோம். நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்து எடுத்து வருகிறார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை எங்களோட சகோதரி சுபாலங்கோ அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இறுதியாக நாங்கள் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் நன்றி செலுத்தி ஜெபித்து பிற்பாடு நாங்கள் மறு ஒளிர்ப்பை கேட்போம். இதுவே இந்த நாளும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை நேரங்கள், கிருபை தருணங்கள். அதுக்காக இந்த வாய்தவனை சோசரித்து நன்றி செலுத்தி இந்த நாளும் ஆரம்ப ஜெபம் பாடலுக்குடாய் நாங்கள் கடந்து செல்வோம். உங்களோடு மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் மகேந்திரன் ஐயா அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்க ஆரம்ப ஜெபம் பாடலுக்குடாய் கடந்து செல்வோம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. அடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலை நாங்களோடு இணைகின்றேன். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கர்த்தாவே உமது பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி சுவாமி நீர் உமது ஆன்மார்ந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நித்திய வெளிச்சம் இருளான உலகுக்கும் உம்மை அறியாத மக்களுக்கும் ஊடுருவி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், மறு ஒளிப்புரை கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, நீர் ஒரு விசை இன்று நிரந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாங்கியோடு சுவாமி சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சம் கத்தாய் வார்த்தைகளை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், வார்த்தைகளை கொடுக்கிறோம். ஆவியானவரே இவர்கள் செயல்பட கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இந்த நேரத்தில் சுவாமி ஐயா உமது பிரசன்னம் ஒரு வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலி மீது ஒரு வல்லமை இறங்கட்டும், கலந்து கொண்ட பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும், நிகழ்ச்சி நடந்த சகோதரி மீது வல்லமை இறங்கட்டும், என் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை சுட்டறியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது சொன்னவர் நீர் ஆண்டவரே. வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் என்றும் என்றும் சதா காலங்களும் எங்களோட கூட இருப்பேன் என்று சொன்னீரேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தீயாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீர்ப்பாசன தோட்டத்தப்படும் வற்றாத நீரட்டப்படும் இருப்பா என்று வாக்கு தத்தம் தந்த தேவரே, வாக்கு மாறாத தேவமே, நீர் எங்களை என்று ஒரு விசை நிரந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய விளைச்சலில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த மறு உழைப்புல கேட்கிற பிள்ளைகள் சுவாமி நீரான உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்று கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கும் சுவாமி. உமது நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைய நாளே இந்த பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி நீர் இன்று கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம், கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை
ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. கண்களை அவர் மேலே ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். கண்களை அவர் மேல் ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். கத்தரை பாடி சோஸ்தரிப்போம், கத்தரை துதித்து ஆராதிப்போம். அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. அன்னலம் இயேசுவை ஆராதிப்போம், எக்கால தொனியுடன் ஆழ்த்திடுவோம். அன்னலம் இயேசுவை ஆராதிப்போம், எக்கால தொனியுடன் துதித்திடுவோம். கத்தரை பாடி சோசரிப்போம், கத்தரை துதித்து ஆராதிப்போம். ரட்சிப்பந்த இயேசுவை ஆராதிப்போம், ரட்சிப்பந்த இயேசுவை ஆராதிப்போம். ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம். கத்தரை பாடி சோஸ்தரிப்போம், கத்தரை துதித்து ஆராதிப்போம். கத்தரை நோக்கி துதித்திடுவோம், கத்தரை நோக்கி துதித்திடுவோம். பரலோக பிரசன்னத்தை உணர்ந்திடுவோம், கத்தரை நோக்கி துதித்திடுவோம். பரலோக பிரசன்னத்தை உணர்ந்திடுவோம். கத்தரை பாடி சோஸ்தரிப்போம், கத்தரை துதித்து ஆராதிப்போம். அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. அல்லேலுயா துதி அல்லேலுயா, அல்லேலுயா அல்லேலுயா. கண்மை போல வந்தீரே கர்த்தாவே உம்மை சோஸ்தரிப்போம். கண்மணி போல வந்தீரே கர்த்தாவை உம்மை சோஸ்தரிப்போம். தேவனை உம்மை போற்றிடுவோம், தினமும் முதடி தேடுகின்றோம். தேவனை உம்மை போற்றுகின்றோம், தினமும் உமதடி தேடுகின்றோம். கத்தரை பாடி சோஸ்தரிப்போம், கத்தரை துதித்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை இயேசுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. கண்களை அவர் மேலே ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். கண்களை அவர் மேல் ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. அல்லேலுயா 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 துதி அல்லேலுயா. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து சோஸ்தரிக்கும் பொழுது சுவாமி, நீர் எங்கள் துதியின் சத்தத்தை கேட்டு ஓடோடி வருகிற தேவன், நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. துதியில் வாசம் பண்ணும் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதித்து சோஸ்தரித்து பாடிய பாடல் சத்தம் அந்த பரலோக ராட்சியில் எட்டும் பொழுது சுவாமி, ரோடோடி வந்து சுவாமி நித்திய விடுத்த ஆசீர்வதிக்கு சுவாமி. அந்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி சுவாமி, ஊழியத்திலே சோர்ந்து போகாத சுவாமி, எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துவர் நீர் ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளே சுவாமி நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவரை இருவரை எங்கே கூடும்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிற சொன்னீரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே,
சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆமாண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் உள்ளத்தை தொடர்ந்து நடத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ அபரிவிதமாக என்று ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாய் தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஜெபித்தீர்கள். நிகழ்ச்சிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் நன்றி ஐயா. அப்படி அவங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் உறவுகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் இது சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததா சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் தியானத்தின் பகுதிக்காக சங்கீதம் 121 சங்கீதம் 1 தொடக்கம் 8 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கான ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு செல்வோம். சங்கீதம் 121 1 தொடக்கம் 8 வசனங்கள். எனக்கு தாசிவ பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். இந்த காப்பார் நிச்சயமாக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அவர் காக்காவிட்டால் யார் நம்மை காக்க முடியும்? இது எனக்கு அதிகமா பிடித்த வசனம் மீறியது 4ஆம் வசனத்தை நான் அடிக்கடி சொல்வேன். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பல்வேறுபட்ட நேரங்கள்ல பல்வேறுபட்ட தேசத்திலிருந்து கூப்பிடுகிற யாவருக்கும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சா இருந்தாலும் தண்ணீரிட மிதக்கிற மீனா இருந்தாலும் அந்த கண்ணீரை அறிகிற தகப்பன் எப்பொழுதுமே அவைலபிளா இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் உறவுகளை அழைக்கலாம். அவர்கள் சில வேளை சொல்லுவார்கள், இன்று எனக்கு நேரம் இல்லை, நாளை ஒருவேளை பார்ப்போம் என்று. அந்த சில காரியங்களை நாங்கள் அவரிடத்துல ஷேர் பண்ண முடியவில்லை. ஆனால் நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், இஷ்டவேலை காக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார் பாருங்க. அவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை,
தூங்குறது உறக்கம் என்று சொன்ன சாத்தியா சாடியா கொஞ்சம் அயர்ந்து போறது. நாங்க சில நேரம் சரியான கலையில சில ஷாப்பிங் செய்து சில வெளியில போயிட்டு வந்தோம்னு சொன்னா சும்மா கொஞ்ச நேரம் அந்த ஷோபாவில இருப்போம்னா ஒரு சாடியா ஒரு அயர்ந்து நித்திர வரும். ஆனா அப்படி கூட அவர் உறங்குவதில்லை. ஏனென்று சொன்னா என் பிள்ளை என்னை பார்த்து அழைக்கும். என் பிள்ளை என் பிள்ளைக்கு நான் தான் பதில் கொடுக்க வேண்டும். நான் தான் என் பிள்ளையை உருவாக்கினேன் என்று சொன்ன ஒரு பெரிய கரிசனை. ஒரு தாய் தகப்பனை விட மேலான அன்பு அன்பு கொண்டதுனால இவ்வளவு கழித்து நமக்கு செய்ய அவர் உறங்காமல் தூங்காமல் எப்பொழுதும் எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை எல்லா வழிகளிலிருந்தும் பாதுகாக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவன் அப்படிப்பட்ட தகப்பனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோம். இதனால மனுஷரிடத்துல உதவி கேட்காதீங்க, மனுஷர் காப்பாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எங்களை உருவாக்கினவர், எங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்தவர், அழைத்தவர். நிச்சயமாக நாம் எப்பொழுதும் எவ்வளையிலும் காப்பார். நோக்கி கூப்பிடுவோம், அவரிடத்தில் ஒத்தாசை வரும். ஆமீன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் ஊழியருக்கான செபத்தை ஏறெடுப்போம். ஊழியர்கள் அணிய வேண்டும், தடைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்படியாக ஊழியர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தர் நாமத்தை துதிப்போம், ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா. இந்த நாள் கர்த்தாவே ஊழியர்களுக்காக உங்களுடைய கரத்தில் வந்து ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த நித்திய வெளிச்சத்துல ஊழியம் செய்யற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் கர்த்தாவே இந்த நேரடி ஒளிபரப்பில் இணைந்து அப்பா பல்வேறுபட்ட தேசத்திலும் பல்வேறுபட்ட நேர மாற்றங்களும் இணைந்து கர்த்தாவே ஐயா ஊழியத்தை செய்யற ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பேரா அறிந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. விசேஷமா தெய்வீக பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. இந்த காலங்கள் பொல்லாதவளா இருக்கு கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்பா. எந்த பலவீனங்களும் யாரையும் மேற்கொண்டு விடாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் விசேஷமாக அவருடைய சபை ஊழியர்கள் ஆசீர்வதிங்க அப்பா. பாரம் என்றவர்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த சுவிசேஷம் எங்கும் கடந்து செல்லட்டும். ஒரு வரைய சீக்கிரமா இருக்கிறபடியா அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டில பெரிய காரியங்கள் செய்து ஊழியர்களை மகிழ பண்ணுவீரா. ஊழியத்துல இன்னுமுக்காக நிக்கத்தக்கதாக வைராக்கியத்தை கொடுப்பீராக. எந்த சூழ்நிலையில அவர் பின்மாற்ற நிலைகளுக்குள்ளயோ அப்பா சத்துருவான வேலைகளை வீசி ஆண்டவர் அப்பா இழுத்து விழுத்தி விடாதபடிக்கு அப்பா தங்களுடைய வல்லமை உம்முடைய வல்லமையால மூடுங்க ஆண்டவர். தங்களுடைய சுய பலத்துல சாய்ந்து விடாதபடி மாமிச பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடி பலத்தால் இடை கட்டி நடத்துவீராக. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிங்க, ஊழியக்கார குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துருங்க அப்பா. அவருடைய எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல கூட செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா இந்த சங்க வான ஊழியத்தில் ஒவ்வொருத்தரையும் நீ வேட்பை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கன்று எழுந்து பிரகாசிக்கிற எரிகிற விளக்காடி பயன்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அப்பா நன்றி செலுத்துறேன் ஆண்டவர். அப்பனே சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவர். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். விலகாத பிரியாத சமூகமே
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஆமென் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர் கர்த்தாவே. இதுவரை நடத்தின எபினேசர், இனிமேலும் நடத்த இனிமேலும் நாம் கூடவே இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். இதனாலும் நேர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வானொலி ஆசீர்வதித்து செபிக்கிறோம் தகப்பனே. வானொலிய கர்த்தாவே இந்த புதிய ஆண்டை கொடுத்து இம்மட்டுமா நீ நடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, எங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியர்கள் செல்லாத இடத்துல அநியாய எழுந்த ஆண்டவர் அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலே சங்கமிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் 4 திசையிலும் உள்ளதே தேசங்கள், அந்த தேசங்கள் எல்லாம் பரவி பாயிர நதியாக அப்பா பாயட்டும் ஆண்டவர். நதி பாயும் இடமில் ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றும் என்று வார்த்தை எழுதியிருக்கப்பா. அந்த பிரகாரமாக அறிக்கை பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த வானொலி பாயட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமக்களை கொள்ளைப்புற பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, அதே போல் கேட்கிற நேர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மறுவழி இப்ப கேட்க போற நேர்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பாகத்துல இருந்து இந்த வானொலியை நேர் மூலமா கேட்கின்றார்களோ அப்பா, மறுவழி இப்ப கேட்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. இருந்த இடத்துல தேவ பிரசன்னம் ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு இருந்து கேட்டா அவருடைய பாரங்கள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால். விடுதலைக்காக காத்திருந்து கேட்டா அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, கட்டுகளோடு இருந்து கட்டுக்கொண்டிருந்தா அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வியாதி பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா அப்பா, அந்த வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை விலகி போவதாக கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள நாமம் பெரிதானது அப்பனே. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை ஆண்டவர், சுகம் ஆண்டவர், பலன் ஆண்டவர், அந்த உன்னத பலன் இந்த நாள் இந்த நேரடி ஒளிபரப்ப கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கட்டும் ஆண்டவர். உடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உடைய ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம் ஐயா. அன்னையா தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தாங்க ஆண்டவர். ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு புதிய வாசல்களை வெளிப்படுத்தி அப்பா இணைந்து ஆண்டவர் ஊழியங்களை செய்யத்தக்கதாக கிருபை செய்வீராக. தடைகளை தகர்த்தறிவீராக. ஆரியத்தை வாய்க்கப்படுற கத்தரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, எங்களுக்கு அல்லப்பா உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதா.
இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்ப போல நான் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. இதுவரை நேரமும் நாங்கள் ஜெபம், பாடல், துதிக்கூடாக கடந்து சென்று கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினோம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா சொன்ன நேரம் 7:31 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து